ஃப்ரீ டைம்லேயே ஒரு நல்ல இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 200 to 300 ஆவரேஜ் ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உண்மையான படிப்பு. டிங்கு அப்புறம் ரிங்கி 2 பேரும் இரட்டை குழந்தைகள். ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் படிப்பாங்க. ஆனா அடிக்கடி டிங்கு தான் அதிக மார்க் வாங்குவான். இந்த தடவை 2 பேரும் அப்பா கிட்ட சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிச்சப்போ அப்பா அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாரு. என்கிட்ட ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பட்ஜெட் இருக்கு. உங்க 2 பேர்ல யார் டாப் வராங்களோ அவங்களுக்கு தான் சைக்கிள் கிடைக்கும். அப்பா சொன்னதை கேட்டதும் 2 பசங்களும் தீவிரமா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா டிங்கு கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா இருந்தான். அவனுக்கு பரீட்சையில எப்படி மார்க் வாங்குறதுன்னு தெரியும். எக்ஸாம்ல என்ன வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை மட்டும்தான் படிப்பான். ஆனா ரிங்கிக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ எப்பவுமே முழு புத்தகத்தையும் படிப்பா. இங்க பாரு, சைக்கிள் எனக்கு தான் கிடைக்க போகுது. நீ இந்த முழு புத்தகத்தையும் படிக்கிற இல்லையா? ஆனா எக்ஸாம்ல இதெல்லாம் வரப்போறது இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? அட இத பாரு, கடந்த 3 வருஷத்தோட क्वेश्चन பேப்பரை என்னோட டியூஷன் சார் எனக்கு கொடுத்திருக்காரு. எப்பவும் இதுல இருக்கிற क्वेश्चन மட்டும் தான் வரும். சரி, ஆனா எனக்கு எந்த ஷார்ட்கட்டும் எடுக்க வேண்டாம். எக்ஸாம்ஸ்க்கு வர क्वेश्चन எல்லாமே இந்த புக்குக்குள்ள இருந்து தானே வரப்போகுது. என்ன படிக்க விடு, டிஸ்டர்ப் பண்ணாத. 2 பசங்களும் அவங்க வழியில படிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. ஹே, எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, நீ ஜாலியா இருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் நடக்கிற மாதிரி தான் அன்னைக்கும் நடந்துருந்துச்சு. டிங்கு டாப் ரேங்க் வந்தான். ரிங்கி செகண்ட் வந்தா. ஹே, இப்ப எனக்கு சைக்கிள் கிடைக்க போகுது. ஹையா! டிங்குவுக்கு சைக்கிள் கிடைச்சது. அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். எடுத்துக்கோ, ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சைக்கிள் 2 பேருக்கும் தான். ரிங்கிக்கும் கொஞ்சம் விளையாட கொடுனா. ஆனா டிங்கு யாரோட பேச்சையும் கேட்கவே இல்ல. அவன் சைக்கிளை ஒட்டிக்கிட்டு வேகமா போயிட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் டிங்கு அப்புறம் ரிங்கியோட ரிசல்ட் நல்லா வந்ததுனால அவங்க ஃபேமிலியோட வெளியே சாப்பிட போனாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது திடீர்னு சில பேர் மைக் அப்புறம் கேமரா எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி வந்தாங்க. நாங்க ஜீவன் சைக்கிளை ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் போட்டி. எல்லாத்துக்கும் சரியான பதில் கொடுத்தா ஜீவனோட டாப் மாடல் சைக்கிள் உங்களுக்கு பிரைஸா கிடைக்கும். அது கூடவே இந்த புதிய பேக் அப்புறம் பாட்டில் கூட. 2 பசங்களும் குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. குவிஸ்ல இருந்த क्वेश्चंस எல்லாமே அவங்க புக்ல இருந்து தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா எக்ஸாம் பேப்பர் மாதிரி இல்லாம வித்தியாசமா இருந்துச்சு. ரிங்கி புக்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருந்தா. அதனால கொஞ்ச நேரத்திலேயே அதுல இருந்த எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர் டிக் பண்ணிட்டா. இதை எடுத்துக்கோங்க அங்கிள், நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டியே. வெரி குட். டிங்கு ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனா அவனுக்கு அதுக்கான பதில் தெரியல. கடைசியில அவனும் அந்த பேப்பரை கொடுத்துட்டான். 2 பேரோட பேப்பர்ஸ பார்த்துட்டு ஆர்கனைசர்ஸ் வின்னரை அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த குவிஸ்ல 100% சரியான பதிலோட ஜெயிச்சவங்க ரிங்கி. ரிங்கிக்கு பிரைஸா ஒரு சைக்கிளும் கொடுத்தாங்க. கூடவே மத்த பொருட்களையும் கிஃப்டா கொடுத்தாங்க. அது டிங்குவுக்கு கிடைச்ச ஒரு பாடம். டிங்குவுக்கு இப்போ நல்லா புரிஞ்சு இருந்துச்சு. நாம மார்க்ஸ்க்காக மட்டும் படிக்க கூடாது. நாம நமக்கான நாலேஜ்காக தான் படிக்கணும். டிங்கியோட ஸ்கூல் 11 மாசமா மூடி இருந்துச்சு. ஆனா கொரோனா கொஞ்சம் கொஞ்சமா குறையறத பார்த்து ஸ்கூலை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எல்லா கிளாஸ் ரூமையும் சானிடைஸ் பண்ணாங்க.
அப்புறம் டீச்சர்ஸ்க்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டதோ கட்டு சிங்கி அப்புறம் அக்கப்பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க பிள்ளைங்களை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. கட்டு சிங்கியோட அப்பா நாளைக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறியா? கண்டிப்பா அனுப்பியாகணும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல குழந்தைங்க நல்லா படிக்கிறதே இல்ல. ஸ்கூலுக்கு போனா மட்டும்தான் அவங்க நல்லா படிப்பாங்க. அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு படிக்கிற ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும், குழந்தைங்களுக்கு அது தாங்கவே முடியாது. இந்த பக்கம் கட்டு சிங்கி கூட பயந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. நாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டோம், அங்க கொரோனா இருக்கு. பாப்பா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்கல்ல? யாரும் வரப்போறதில்ல. நான் அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணேன். ராஜு, சமீர், கிட்டு யாரும் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்களாம். நாங்களும் ஸ்கூலுக்கு போக மாட்டோம் அப்படி சொல்லி கட்டு சிங்கி ஆள ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மா அப்பா கவலைப்பட்டாங்க. ஜனவரி 12ஆம் தேதியும் வந்துச்சு. கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட அனுப்பி வச்சாங்க. அப்பா பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்ததும் வாட்ச்மேன் அவரை தடுத்தாரு. சார், கொரோனாவோட காரணத்தினால பேரண்ட்ஸ் உள்ள போக கூடாது. நீங்க இங்கேயே விட்டுட்டு போங்க. சாயங்காலம் இங்கேயே வந்து கூட்டிட்டு போங்க. உங்க குழந்தைகளை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். வாட்ச்மேன் சொன்னதை கேட்டு அப்பா உடனே கிளம்பிட்டாரு. அப்பா போறத பார்த்து கட்டு சிங்கி 2 பேரும் அழுதாங்க. குழந்தைங்களா உள்ள போங்க, பயப்படாதீங்க. கிளாஸ்ல மிஸ்டர் சார் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கிளாஸ் ரூம்ல கட்டு சிங்கி கவலையா உட்கார்ந்திருந்தாங்க. கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எதுவும் இருக்கல. எல்லா பசங்களையும் ரொம்ப தூரமா உட்கார வச்சிருந்தாங்க.